தேவ பிள்ளைகளே, அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? காலையில் தேவனோடு கூட மிகுந்த சந்தோஷமாக நீங்கள் இரவில் படுக்கும்போது மிகுந்த துக்கத்தோடு மிகுந்த மனவேதனையோடு கூட படுத்திருக்கலாம். ஆனால் காலையில் என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆண்டவர் பார்த்து கொள்வாரா இல்லையா? தேவன் உங்களை உயர்த்துவாரா உயர்த்த மாட்டாரா? அவர் தானே சொல்லியிருக்கிறார், சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவேன் என்று. ஆண்டவர் உயர்த்துவாரா உயர்த்த மாட்டாரா? நிச்சயமாக எல்லாராலும் சிறுமைப்பட்டு இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை தான் முன் குறித்து வைத்திருக்கிறார். அப்போ காலையில் எழுந்து முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி அப்படியே கண்களை மூடி, நீர் நல்லவர், நீர் வல்லவர், உம் கிருபை என்றும் உள்ளது, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமென். இப்படி சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் முழுமையாக தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கிற போது உங்கள் வேலையை ஒப்பு கொடுங்க, உங்கள் ஊழியத்தை ஒப்பு கொடுங்க, உங்கள் பிள்ளைகளை தேவனுக்காக ஒப்பு கொடுங்க. எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார். இந்த பூமியிலே கொஞ்ச காலம் இந்த வாழ்க்கையில் கர்த்தர் தான் எனக்கு எல்லாமுமானவர்னு சொல்லி நம்புங்க. தேவன்தான் உங்களுக்கு எல்லாமுமானவர். ஏசப்பா தான் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசப்பா தான் உங்களை உயர்த்துவார். நிச்சயமாக கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தலைமுறையாய் வாழ்வீர்கள். அதற்கு தினந்தோறும் காலையில் அதிகாலையில் தேடுங்க, அப்பாவை கண்டடைவீங்க. ஆண்டவர் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். மாறுமா மாறாதா? நிச்சயமாக மாறும். ஒவ்வொரு நாளும் தேவ சன்னிதானத்தில் முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற யெகோவா ஈரே, நீ நல்லவரப்பா என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்துங்க. தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களுடைய நாமத்தை, உங்கள் பேரை தேவன் பிரஸ்தாபப்படுத்துவார். உங்கள் பேரை ஏசப்பா பிரஸ்தாபப்படுத்த போகிறார். எப்படி இருந்த இந்த குடும்பம், எவ்வளவு கஷ்டத்தில் இருந்த குடும்பம் இது, எல்லாரும் நினச்சாங்க அழிஞ்சு போயிடும். ஆனால் யார் இவர்களை இந்த உயரத்தில் கொண்டு போய் ஆசீர்வதித்தது என்று விசாரிக்கிற போது நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள், உங்களால் மறக்கப்பட்ட நான் என் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஆமென். மனிதர்களால் மறக்கப்பட்ட நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தலைமுறை. சந்தோஷமாக இருங்க. இந்த காலையில்